வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராமோட 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இது வாட்ஸ்அப்ல இல்லாத ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சில பிரச்சனைனால வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. இதுக்கப்புறம் 10 நாள் தொடர்ந்து சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். சேனல் திறந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போட்டு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் வர மாதிரி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ உங்க வீடியோக்குள்ள போடு. இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல முதலாவதா பார்க்க போறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு இல்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே வருது, விஷ் பண்ணணும், நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால 12 மணிக்கு மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை எந்த டேட்ல எந்த டைம்ல அனுப்ப போறீங்கன்றதை நீங்க ஷெட்யூல் பண்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கரெக்டா அந்த டேட்ல அந்த டைமுக்கு அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிடும். ஸோ யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்களோ அவங்களோட சேட்குள்ள போங்க. ஸோ அதில் நீங்க என்ன டைப் ஆஃப் விஷ் பண்ண போறீங்களா இல்ல மெசேஜ் எதாவது அனுப்ப போறீங்களான்னு டைப் பண்ணி, இப்போ நான் பர்த்டே விஷ் டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணிட்டு அந்த ஏரை அழுத்தி பிடிச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். மேலே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் மெசேஜை கிளிக் பண்ணினா எந்த டேட்ல இன்னைக்கு எந்த டைம்ல கொடுக்க போறீங்க அப்படின்னா எந்த டேட்ல எந்த டைம்ல எந்த செகண்ட்ஸ்ல கொடுக்க போறீங்கன்றது வரைக்கும் நம்மளால அதில் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செட் பண்ணிட்டு கீழே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதே டைம்ல அதே டேட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆயிடும். ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் டைம்ல டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து நம்மளுடைய மெசேஜ் மட்டும் தான் நம்மளால டெலிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வாட்ஸ்அப் இருக்கு. ஆனா டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அமிச்ச மெசேஜை உங்களால டெலிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க முதலே சொன்ன மாதிரி நீங்க அமிச்ச மெசேஜ் மட்டும் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்ட் அமிச்ச மெசேஜும் பார்த்தா டெலிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஃப்ரெண்ட் அமிச்ச மெசேஜ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆல்சோ டெலிட் ஃபார் உங்க ஃப்ரெண்டோட நேம் வரும். ஸோ அதை டிக் பண்ணிட்டு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்க ஃபோன்ல மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்டோட ஃபோன்லயும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து டெலிட் ஆயிருக்கும். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே அவங்க மெசேஜ் பண்ண மாதிரி ஆப்ஷனே அங்கே காட்டாது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இல்லாத ஒரு அல்டிமேட் ட்ரிக்ஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம நார்மல் மெசேஜ் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ பண்ணிக்க முடியும். ஆனால் டெலிகிராமில் அதுக்குன்னு ஒரு தனியாக ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சாட் அப்படி ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு எந்த பர்சன் கூட நீங்கள் சேட் பண்ண போறீங்களோ ஸோ நீங்கள் அதில் சேட் பண்ணது எல்லாமே ப்ரைவசியாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட்ல போயிட்டு சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அந்த ஃப்ரெண்டுக்கு போவோம். பட் இதில் அப்படி கிடையாது. டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிக்க முடியும். இது எதுவும் சேவும் ஆகாது. சப்போஸ் அவங்க ஸ்கிரீன் ரெக்கார்டுங்கோ இல்லை ஸ்கிரீன் ஷாட்டோ எதாவது எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாங்கா மட்டுமே வருமே தவிர எந்த விதமான சேட் பண்ண எந்த டீட்டெயிலுமே அதை காட்டும். ஸோ மேலே இருக்கிற லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக நியூ சீக்ரெட் சேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் கூட நீங்கள் சேட் பண்ண போறீங்கன்றதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இதில் நீங்கள் சேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா சர்வரில் சேவ் ஆகாது. ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் சேட் பண்ணுறது யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைச்சாலும் ஸோ வீடியோ அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணாலும் இந்த மாதிரி பிளாங்கா மட்டும் தான் வரும். டெலிகிராம்ல இருக்க அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எங்க ஃப்ரெண்டு ஏதாவது பர்சனல் மீட்டிங் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்னா ஏதாவது சைலண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா சப்போஸ் அவங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மெசேஜ் சத்தமே வராம உங்களால சென்ட் பண்ண முடியும். நீங்க உங்க மெசேஜ் டைப் பண்ணிட்டு சைலண்ட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சவுண்டே இல்லாம பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும். ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு அந்த ஏரோவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சவுண்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் மெசேஜ் வந்திருக்குன்னு தெரியுமே தவிர மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிறப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் உங்களுக்கு வராது. ஸோ நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு அல்டிமேட்டான ட்ரிக்ஸ் சொல்லாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப்ல ஜென்ரலாக நம்ம ஒருத்தர் சேட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஸோ அவங்களுடைய நம்பர் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நம்பரை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல இல்லை. நீங்கள் நம்பரும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களோட யூசர் நேம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த யூசர் நேம் யார்கிட்ட நீங்க சேட் பண்ண போறீங்க அவங்க கிட்ட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாவும் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க மேல இருக்கிற 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் உள்ள போனா யூசர் நேம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் உள்ள போகும். ஸோ அதில் நீங்க உங்களோட யூசர் நேம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கொடுக்குற யூசர் நேம் இதுக்கு முன்னாடி யாராவது வச்சிருந்தாங்கன்னா இன்வாலிட் சொல்லிட்டு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க கொடுக்குற நேம் இதுக்கு முன்னாடி யாரும் வச்சிலன்ற பட்சத்தில் அவைலபிள் சொல்லிட்டு வரும். அப்போ நீங்க மேல இருக்கிற அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் நேம் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க இந்த யூசர் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். இதை வச்சு நீங்க சேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆறாவதா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதில் பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு ஃபியூச்சரே கிடையாதுங்க. ஆனால் டெலிகிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமா நீங்க கட் பண்ணிக்கலாம். அதாவது காப்பி பண்ணி இல்லை செலக்ட் ஆல் கொடுத்து நமக்கு தேவையான வேர்டை மட்டும் தனியாக நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் அந்த பேராகிராஃபை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து எந்த வேர்டு எடுக்க போகிறீங்களோ அது மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை ட்ராக் பண்ணி காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்ட் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வாட்ஸ்அப்ல இல்லாத ஒரு அல்டிமேட்டான ட்ரிக்ஸ் சொல்லலாம். ஸோ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் தராங்க. ஸோ இது மூலியமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்புறாங்க இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புகிற வீடியோஸ் இல்லை ஏதோ ஒரு சாட் இல்லை ஏதோ ஒரு லிங்க் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேவ் மெசேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எதை சேவ் பண்ணி வைக்க போகிறீங்களோ அது வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு லிங்காக கூட இருக்கட்டும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஃபார்வர்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபார்வர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அது நீங்கள் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் போயிட்டு அந்த வீடியோவே இல்லை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஸோ அதை நீங்கள் எங்கேருந்து சேவ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கே திருப்பி கூப்பிட்டு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் ஒரு மறக்காம ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் கீழே டிஸ்லைக் பண்ணிட்டு ரீசனை கீழே சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.